Dear students, are you fine? Yes, I hope you are all fine. In this session, we are going to see how to complete the worksheets. Worksheet number 4, page number 8. Okay, let's see. Before enter into the worksheet activities, we are going to see about the content of the prose. The name of the prose is When the Trees Walked. When the Trees Walked is a story written by Ruskin Bond. ரஸ்கின் பாண்ட் அப்படின்ற ஒரு ஆத்தர் தான் இந்த ஸ்டோரியை வந்து எழுதியிருக்காரு. ரஸ்கின் பாண்ட் இஸ் அன் award winning Indian writer who wrote above 500 books, short stories, essays and poems. His native place is Mussoorie, Uttarakhand state in India. He was awarded with Padma Shri and Padma Bhushan by the government of India. Okay, now we are going to see about the story, what he taught to us. The story is about how the author's grandfather was very much interested in planting a number of trees. The story பார்த்தோம்னா ஆத்தர் ரஸ்கின் பாண்டுடைய கிராண்ட்ஃபாதர் அவர் வந்து ஐஎஃப்எஸ் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸில் ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆனார். எவ்வளவு ஆர்வமாக இருந்தாருன்றதை பற்றி இந்த லெசனில் அவங்களுடைய கிராண்ட் சன்னுக்கு சொல்லியிருக்காங்க. He taught many lessons to the author about why trees should be planted. அவர் என்ன கற்றுக் கொடுத்துருக்காருன்னா நிறைய பாடம் கற்றுக் கொடுத்துருக்காரு. மரங்கள் எதுக்காக நடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஸ்கின் பாண்டுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு அவங்க கிராண்ட்ஃபாதர். ட்ரீஸ் ஆர் எ பார்ட் ஆஃப் நேச்சர் and they actually play a major role in the cycle of life on the earth. இந்த பூமியில் நம்ம வாழ்க்கை சக்கரம் சொல்கிறோம் இல்லைங்களா, அதில் முக்கிய பங்கு ஆற்றுவது என்னன்னு பார்த்தோம்னா மரங்கள் தான். ஏன்னா நம்ம சுவாசிக்கிறதுக்கு தேவையான ஆக்சிஜன் O2 கொடுக்கறதே வந்து மரங்கள் தான். அது இயற்கையிலிருந்து நமக்கு கிடைக்குது. ட்ரீஸ் ஆர் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ் டு சர்வைவ் ஆன் எர்த். சர்வைவ் அப்படின்னா என்ன? உயிர் பிழைத்திருப்பது, நம்ம வாழ்வதுன்னு சொல்கிறோம். இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு நாட் ஒன்லி ஃபார் ஹியூமன்ஸ் பட் ஆல்சோ ஃபார் அனிமல்ஸ். அதுக்கு எது தேவையாக இருக்குது, ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னா மரங்கள். த ஆத்தர்ஸ் கிராண்ட்ஃபாதர் அலாங் வித் த ஆத்தர் பிளான்டட் ஸோ மெனி ட்ரீஸ். நம்ம ஆத்தர் ரஸ்கின் பாண்டும் அவருடைய கிராண்ட்ஃபாதரும் ரெண்டு பேருமே சேர்ந்து நிறைய பிளான்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நட்டிருக்காங்க. He planted trees on a small island which turns out to be dry during summer and wet during monsoons. He planted trees on a small island. Island அப்படின்னா என்ன? தீவு. தீவு பகுதியில் அவங்க வீட்டுக்கு பகுதியில் அவங்க வசித்த இடத்துல டேராடூன் பக்கத்தில் ஒரு தீவு, சின்ன தீவு. அந்த தீவில் வந்து நிறைய மரங்களை வந்து அவங்க தாத்தா நட்டார். which turns out to be dry during summer. சம்மர் அப்படின்னா என்ன? கோடை காலத்தில் அந்த தீவு எப்படி இருக்கும் அப்படின்னா காஞ்சி போய் வறண்டு போய் இருக்கும். அதே மான்சூன் அப்படின்னாக்க ரெயின், மழை காலத்தில் அது அப்படியே வெட், நனைஞ்சு போய் கொலன்னு இருக்கிற மாதிரி, வெள்ளம் மிகுதியாக இருக்கிற மாதிரி இருக்கும். He stated to the author one of his lessons that there might come a day when trees can walk just like humans. நம்ம மனிதர்களை போலவே மரங்களும் நடக்கும். எப்படி நடக்கும்? மரங்களுக்கு எப்படி நடக்கிறதுக்கான கால்கள் எதுவும் கிடையாது இல்லையா? ஆத்தர்கிட்ட கிராண்ட்ஃபாதர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா மரங்களும் ஒரு நாள் மனிதர்களை போல நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டியூரிங் த செகண்ட் வேர்ல்ட் வார், 2 உலகப் போர்கள் நடந்திருக்கு. முதலாம் உலகப்போர், 2ஆம் உலகப்போர். அதில் செகண்ட் வேர்ல்டு வார் அந்த நேரத்தின் போது த ஆத்தர் வாஸ் சென்ட் அவே டு எ போர்டிங் ஸ்கூல். போர்டிங் ஸ்கூல் அப்படின்னா ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த ஹாஸ்டல் ஸ்கூலுக்கு அந்த ஆத்தர் வந்து ரஸ்கின் பாண்ட் வந்து அங்கே 2ஆம் உலகப்போர் நடக்கும்போது அங்கே போகிறாரு. அண்ட் லேட்டர் பிறகு ஹிஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ் ஷிஃப்டட் டு இங்கிலாந்து. ஷிஃப்டட் அப்படின்னா மாறி போவது, இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு நகர்வது, இடம்பெயர்வதுன்னு அர்த்தம். ஓகே, பிறகு கொஞ்ச நேரத்தில் அவங்க ஆத்தர் ஃபஸ்ட்டு போர்டிங் ஸ்கூல் போயிட்ட கொஞ்ச நாளில் கிராண்ட் பேரண்ட்ஸ் அவருடைய தாத்தா பாட்டிலாம் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கிலாந்துக்கு போகிறாங்க. த ஆத்தர் டூ ஷிஃப்டட் டு இங்கிலாந்து.
and returned to India after a long time. ரொம்ப நாள் கழித்து இங்கிலாந்து சரி கிராண்ட் பேரண்ட்ஸ் போயிட்டாங்க. அப்புறம் ஆத்தர் மட்டும் அங்கே இருக்க முடியுமா? அவரும் வந்து இங்கிலாந்து போயிடுறாரு அவங்களுடைய. அங்கே போயிட்ட பின்னாடி ரொம்ப நாட்கள் கழித்து ரொம்ப வருடங்கள் கழித்து தான் திரும்பவும் இந்தியாவுக்கு வந்து ரஸ்கின் பாண்ட் வராரு. When he visited that island near Dehradun, he found that island turned out to be green while the land around it was dry. அவர் இந்தியாவுக்கு வந்த பின்னாடி அவங்க இடம் டேராடூன், அது எங்கே இருக்குன்னா உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்குது. அந்த உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கிற அந்த டேராடூன் அவங்க வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற தீவு. அங்கே தானே அவங்க தாத்தா மரம் நட்டார். அந்த இடத்துக்கு அவர் திரும்பவும் போய் விசிட் பண்ணி பார்க்குறாரு. அங்கே பார்க்கும்போது தான் அந்த ஐலாண்ட் எப்படி இருக்குன்னா ஒரே க்ரீன் கலரில் அப்படியே சொர்க்கம் போல் இருக்குதான். ஏற்கனவே மழை வரும்போது அப்படியே வெள்ளைக்காடாகவும் அப்படியே மழை இல்லாத வெயில் காலத்தில் காய்ந்த நிலமாகவும் இருக்கக்கூடிய அந்த இடம் இப்போ எப்படி இருக்குன்னா ரொம்ப பச்சை பசேல்னு இருக்குதான். நம்ம கீழே ஒரு மரம் தெரியுது இல்லைங்களா, அந்த மாதிரி அதை கோரல் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க, பவள மரம்ட்டு. அப்படியே அந்த பிளாசம் பூக்கள்லாம் பூத்து குலுங்கி இருக்கக்கூடிய இடமாக மாறி இருக்கான். ஸோ then he understood the meaning of trees walking, which actually meant that the trees they planted got multiplied and serve a great purpose for the living beings. அப்போ தான் அவருக்கு என்ன புரியுது அப்படின்னா, அந்த ஐலாண்ட் அது க்ரீனாக அப்படியே சொர்க்கமாக இருக்குது பச்சை பசேல்னு, ஆனால் அதை சுற்றி இருக்கிற மற்ற இடம் ட்ரையாக இருக்குது. அப்போ தான் அவங்க தாத்தா சொன்னுடைய அர்த்தம் அவருக்கு புரியுது. மரங்கள்லாம் வந்து ஆக்சுவலாக எப்படி நடக்குதுன்னா, இட்ஸ் காட் மல்டிப்ளைடு, பல்கி பெருகி இருக்குது. நம்ம காடுகள்லாம் நம்ம தனியாக போய் நட்டு வைக்கிறது கிடையாது. பறவைகளுடைய எச்சத்தின் மூலமாக விதைகள் ஊன்றப்பட்டு அது வருது. அது மாதிரி தான் இந்த இடத்துலையே வந்து அந்த ஐலாண்டில் அவங்க நட்டு வச்ச கொஞ்சம் மரங்கள் கூட அப்படியே பல்கி பெருகி நிறைய அதன் கிளைகளாக அதன் கீழேயும் வளர்ந்து அது மனிதர்களுக்கு பயன்படக்கூடிய, மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது, விலங்குகள் மற்ற உயிரினங்களுக்கு பறவைகளுக்கும் பயன்படக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு புரியுது. when the trees walked, இதுதான் இந்த ஸ்டோரியினுடைய அர்த்தம். now we pass on to the worksheet activity. worksheet number 4 page number 8. okay, first activity நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா comprehension. comprehension is nothing but a paragraph is given to you and then below to the paragraph you have some questions. You want to answer the questions. okay, don't worry about that. The answers are there in the paragraph. அந்த paragraphல answers இருக்கும். first have to read thoroughly the paragraph and understand the meaning. then have to read the questions given below one by one. படிச்சிங்கன்னா அந்த கொஷினுக்கான ஆன்சர்ஸ் வந்து அதில் கிடைக்கும். என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கொஷின்ஸ் வந்து அதில் say true or false, choose the correct answer, descriptive டைப்பாக கேட்கலாம். இந்த மாதிரியான கொஷின்ஸ் அதில் கேட்கலாம். அதே ஒரு ஷார்ட் ஸ்டோரி மாதிரி இருக்குது, அதுலேருந்து காம்ப்ரிஹெண்ட் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா அதில் மாரல்ஸ், they has some morals, what the morals you have understand from the story, அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. okay, here one paragraph, read the following passage and answer the questions given below. The monsoon season was the time for rambling about. rambling அப்படின்றது நகர்ந்து போகக்கூடியது, அலைந்து திரியக்கூடியதுன்னு அர்த்தம். மான்சூன் சீசன் ஆல்ரெடி சொன்ன மழை காலம். at every turn there was something new to see. மழை காலத்தில் பார்க்கும்போது எல்லாமே புதுசாக, வெயில் காலத்திலிருந்து மாறி வரும்போது அது அப்படியே வசந்த காலமாக இருக்கும்போது அந்த இடத்துல நிறைய புதிய விஷயங்கள் பார்க்கலாம். அவுட் ஆஃப் த எர்த் அண்ட் ராக் அண்ட் லீஃப்லெஸ் பவுஸ். பவுஸ் அப்படின்னா மரக்கிளைகள் அப்படின்னு சொல்கிறோம், மரக்கிளைகள். த மேஜிக் டச் ஆஃப் த ரைன்ஸ் had brought life and greenness. ஓகே, அந்த வெயில் காலத்தில் காஞ்சி போய் அப்படியே இலையுதிர் காலமாகி மரங்கள்லாம் அப்படியே இலைகள் அற்று இருக்கும், அதான் லீஃப்லெஸ் பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் மழை பெய்கிற முன்னாடி அந்த வசந்த காலம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் மேஜிக் டச் ஆஃப் ரெயின்ஸ். மழையினுடைய அந்த மேஜிக் டச்னால அந்த இடத்துல என்ன வருது, உயிர் பெற்று வருது, அப்படியே பச்சை பசேல்னு இருக்கிற மாதிரி இருக்குது. யூ குட் see the broad leaved vines growing. வைன் அப்படின்றது ஒரு வகையான மரம், அது broad leaved பெரிய இலைகளோட வளர்ந்துருக்கிறத பார்க்க முடியும். plants sprang up in the most unlikely of places. மரங்களுக்கு இப்படி தான் வளரணும் அப்படி தான் இருக்கணும்னு சொல்ல முடியாது. ரொம்ப கம்மியாக வரு, ரொம்ப பெருசாக வளரு அப்படின்லாம் சொல்ல முடியாது. அது எப்படி வேணாலும் வளர்ந்துருக்கும். a peepal would take root in the ceiling. சீலிங்னா கூரை.
பீப்பால் அப்படின்றது அரச மரம், அதனுடைய ரூட் வேர் வந்து சீலிங் வரைக்கும் அப்படியே படர்ந்து வரா மாதிரி இருக்குது. எ மேங்கோ வுட் ஸ்ப்ரவுட் ஆன் த விண்டோ சில். ஓகே, சாளரம் சொல்லுவோம் இல்லையா, ஜன்னல், அந்த ஜன்னல் பகுதியில் மேங்கோவுடைய ஸ்ப்ரவுட் அதுவும் முளைச்சி வந்திருக்குது. We did not like to remove them, but they had to go if the house was to be kept from falling down. அந்த கிளைகள் அதெல்லாம் அங்கங்கே கரடு முரடாக தேவையில்லாத வளர்ந்து இருக்கிறதெல்லாம் we want to remove. ஆனால் அதை ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு பார்த்தாலும் முடியல. ஏன் அதை கட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சாலும், ஆனால் வீடே இடித்து விழுந்துற மாதிரி ஆகிடும் இல்லையா, அதனால் அதை கட் பண்ண வேண்டியதாக போச்சு. தென் came to the Second World War and I was sent away to a boarding school. During the holidays, I went to live with my father in Delhi. இரண்டாம் உலகப்போர் வந்துச்சு, அப்போ நான் வந்து போர்டிங் ஸ்கூலுக்கு போயிட்டேன். அப்புறம் ஹாலிடேஸ் விடுமுறை நாட்களில் ஐ வென்ட் டு லிவ் வித் மை ஃபாதர் இன் டெல்லி. டெல்லியில் இருக்கிற எங்கள் அப்பா கூட நான் வசிக்கிறதுக்காக நான் வந்துட்டேன். மீன்வைல் மை கிராண்ட் பேரண்ட்ஸ் சோல்ட் த ஹவுஸ் அண்ட் வென்ட் டு இங்கிலாந்து. இடைப்பட்ட காலத்தில் எங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கள் வீட்டை விற்றுட்டு அவங்க இங்கிலாந்து போயிட்டாங்க. 2 or 3 years later, I too went to England and was away from India for several years. நானும் கொஞ்சம் 2 வருடங்கள் 3 வருடங்களில் இங்கிலாந்துக்கு போயிட்டு இந்தியாவிலிருந்து ரொம்ப நாள் தள்ளி இருக்கிற மாதிரி அங்கே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. Some years later, I returned to Dehradun. I walked out to town towards the river bed. It was February. I saw a spectacular red blooms of the coral blossom. The dry island turned to be green paradise. நான் திருப்பி இந்தியாவுக்கு வந்துட்டு டேராடூனில் அந்த ரிவர் பெட் பக்கம் இருக்கிற ஐலாண்டுக்கு நான் போகும்போது அந்த மாதம் வந்து பிப்ரவரி மாதம். அங்கே நான் ஸ்பெக்டாக்குலர் காண கிடைக்காத ஒரு அற்புத காட்சியை பார்த்தேன். ரெட் ப்ளூம்ஸ் ஆஃப் கோரல் பிளாசம், பவழ மரத்தினுடைய அந்த ரெட் கலர் பூக்கள் கொஞ்சம் முன்னாடி அந்த பிக்சரில் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி பூத்திருக்கிற அந்த காட்சியை பார்த்தேன். த ட்ரை ஐலாண்ட், வறண்டு போன அந்த ஐலாண்ட் வந்து டர்ன் டு பி க்ரீன் பேரடைஸ். பேரடைஸ்னால் சொர்க்கம். அந்த வறண்டு போன தீவு அப்படியே பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய பேரடைஸாக சொர்க்கமாட்டியும் மாறிடுச்சு. இதுதான் அந்த பேராகிராஃப். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ரீட் லைக் திஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங். தென் ஒன்லி யூ வாண்ட் டு ஆன்சர் the questions. Okay, now we are going to see questions. First one, the synonym for the word rambling. Rambling அப்படின்ற வார்த்தைக்கான synonym என்ன? அதில் 4 ஆப்ஷன் இருக்குது. ஆன்சர் வந்து synonym அப்படி ரேம்பிளிங்னா வேண்டரிங், அலைந்து திரிவது அப்படின்ட்டு. ரன்னிங், இம்மொபைல், ஃப்ரீசிங். ஃப்ரீசிங்னா உறைவது, இம்மொபைல்னா நகராமல் இருப்பது, ரன்னிங்னா ஓடுவது, வேண்டரிங்னா அலைந்து திரிவது. அப்போ இதில் எது கரெக்ட் ஆன்சர்? எஸ், டி, வேண்டரிங். செகண்ட் ஒன், புரிஞ்சு இல்லையா அந்த கேள்வி? ஓகே, கேன் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, செகண்ட் ஒன், த ஆண்டனிம் ஃபார் த வேர்ட் அன்லைக் இஸ். அன்லைக் அப்படின்ற வார்த்தையினுடைய ஆண்டனிம், எதிர்ச்சொல். முதல்ல பார்த்தது பொருள் கூறு, சினானிம், சிமிலர் மீனிங். நவ் ஆப்போசிட் மீனிங். ஓகே, there are 4 options are there. A like, B dislike, C hate, 4 D love. Which one is correct? Yes, unlikeன்றதுக்கு like, பிடிக்கும் அப்படின்றது எடுத்துக்கலாம். ஓகே, third one, choose the correct meaning for the word monsoon from the options. ஓகே, மான்சூன்ற வார்த்தைக்கான கரெக்டான மீனிங் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, you want to find correct meaning for the word monsoon. Already I told, அந்த பேராகிராஃபில் சொல்லிட்டு இருந்தேன். அப்படின்னா அது என்ன காலம்? சீசன் ஆஃப் ஃபால், சீசன் ஆஃப் ரெயின், season of summer, season of winter. Which option is correct? Yes, season of rain is the correct answer. Okay, fourth one, இது வந்து ஒரு டிஸ்கிரிப்டிவ் டைப்பாக கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் choose the correct answer மாதிரி கொடுத்தாங்க. இது டிஸ்கிரிப்டிவ் டைப். Where did the author go at the time of Second World War? ஓகே, இரண்டாம் உலகப் போரின் போது ஆத்தர் எங்கே போனார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ், எங்கே போனார்? விடுதிக்கு போனார்னு சொன்னோம் இல்லையா. The author went to the boarding school at the time of Second World War. ஆன்சர் அது மாதிரி எழுதணும். ஃபிஃப்த் ஒன், என்ன மாதிரி கொஷின் கொடுத்துருக்காங்கன்னா, say true or false, சரியா தவறான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. During the holidays, the author used to live with his parents in Delhi. இந்த statement whether it is correct,
you may answer true. Whether it is wrong, you may answer false. It is correct or not? Yes, true. Sixth one, the author returned to dash from England. The author வந்து எங்கிருந்து இங்கிலாந்திலிருந்து எங்கேக்கு வந்தார்? 4 options are there. டெல்லி, சென்னை, டெஹ்ராதூன், மும்பை. ABCD எது கரெக்டாக இருக்கும்? Which one is correct? Yes, C is the correct answer. Okay, I think that activity is very helpful to you. Now we are going to see next activity. It's nothing but classification. Classification na வகைப்பாடு அப்படின்னு சொல்லுவோம். Classify the fruits based on the given definition and place their names in the respective column. கீழே 2 definition கொடுத்துருக்காங்க. 1, regular fruit. அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா fruits available on all seasons. Second, seasonal fruit. Fruits available only on particular season. Regular fruit, seasonal fruitனு 2 கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பாக்ஸில் வந்து you have name of fruits. Apple, mango, banana, pear, custard apple, shell apple, pomegranate, lemon, watermelon, blackberry. Okay, you want to classify which are regular and which are seasonal fruit. Shall we see the answer? Okay, regular fruits, seasonal fruits னு இப்படி வகைப்படுத்தலாம். Okay, what are regular fruits? Apple, lemon, banana, pomegranate. Okay, what are seasonal fruits? Mango, custard apple, watermelon, pear, shell apple, blackberry. They are classified under seasonal fruits. Okay, with this help of activity, you can work out your worksheet activity. Next one is nothing but find me. Find me is nothing but riddle. Okay, இது riddle அப்படின்னா புதிர்னு சொல்லலாம். Okay, first one. I contain water but I am not a bottle. நான் என்கிட்ட தண்ணீர் இருக்கும் ஆனால் நான் ஒரு பாட்டில் கிடையாது. எனக்குள்ளே தண்ணீர் இருக்கும் ஆனால் நான் பாட்டில் கிடையாது. என்னவா இருக்கும்? Very good. Coconut, from coconut tree. Then I am a fruit, orange on the inside and outside, but I am not an orange. I have many black seeds inside me. நான் ஒரு ஃப்ரூட்டு, வெளிப்பக்கமும் ஆரஞ்சாக இருக்கும், உள்பக்கமும் ஆரஞ்சாக இருக்கும், ஆனால் நான் ஆரஞ்சு கிடையாது. I have many black seeds inside me. எனக்குள்ளே நிறைய black seeds இருக்கும். என்னவா இருக்கும்? என்ன பழமாக இருக்கும் அது? Very good. Papaya. Okay, third one. I am the national fruit of India. I visit you during the summer. I am the king of the fruits. Okay, national fruit of India. Which one? Okay, can you guess? Very good. Mango. Next riddle. I am a round fruit with peel. I am also a color. I have a lot of vitamin C for your body. ஓகே, இது ஒரு ஃப்ரூட் தான். ரவுண்ட் கலரில் தோல் உரிக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு கலரை குறிக்கிற மாதிரி இருக்கும். இது விட்டமின் சி இருக்குன்றாங்க. என்னவா இருக்கும்? ஓகே, கேன் யூ கெஸ் எனிதிங்? எஸ், ஆரஞ்ச். வாட் கைண்ட் ஆஃப் ட்ரீ இஸ் கேரிட் இன் யுவர் ஹேண்ட்? வாட் கைண்ட் ஆஃப் ட்ரீ இஸ் கேரிட் இன் யுவர் ஹேண்ட்? நம் கையில் எந்த மரத்தையும் கொண்டு போக முடியாது, ஆனால் சொல்லலாம். கே, பாம். எ பாம். மை அவுட் சைட் லுக்ஸ் லைக் தார்ன்ஸ் அண்ட் ஐ ஹாவ் ஹனி லைக் டேஸ்ட் இன்சைட். என்னுடைய வெளிப்புறம் பார்த்தீங்கன்னா முற்கள் இருக்கும், ஆனால் எனக்குள்ளார வந்து தேன் போல் இருக்கக்கூடிய டேஸ்ட்டு இருக்கக்கூடியது இருக்கும். வெரி குட். ஜாக் ஃப்ரூட். ஓகே, ஃப்ரம் திஸ் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி விச் ஹெல்ப்ஸ் யூ டு டூ த ஒர்க் புக் ஆக்டிவிட்டி. ஐ திங்க் சிமிலர் இருக்கும். இதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அதை செய்யலாம். நெக்ஸ்ட், சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ். சிமிலாரிட்டிஸ் அப்படின்னா ஒற்றுமைகள், டிஃப்ரென்சஸ்னால் வேற்றுமைகள். ஓகே, தே ஹாவ் கிவன் similarities and differences between lemon and orange. லெமனுக்கும் ஆரஞ்சுக்கும் என்னென்னலாம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், என்னென்னலாம் சிமிலாரிட்டிஸ் இருக்கும் அப்படின்ட்டு நாம் we want to identify. நம்ம அதை கண்டுபிடிச்சி எழுதணும். சிமிலாரிட்டிஸ், லெமன், ஆரஞ்சு என்னென்ன இருக்கும்? லெமன்லேயும் ஆரஞ்சுலேயும் என்னென்ன இருக்குன்னா, ஹேவிங் விட்டமின் சி, விட்டமின் சி சத்து அதில் இருக்கும். தென் இம்யூனிட்டி பவர், நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்கிறோம் இல்லையா, அது ரெண்டுமே அதில் இருக்கும். தென் வாட் ஆர் த டிஃப்ரென்சஸ் between lemon and orange? Okay, they are different shape. The lemon is
சின்னதாக இருக்கும், little in size, and orange is bigger in size, big in size. Then differs color. Okay, it is in yellow color and orange is in orange color. Okay, then third one, both are differ in taste. Lemon sour and bitter, while orange sour and sweet. ஓகே, லெமன் வந்து கொஞ்சம் புளிப்பாகவும் அப்படியே கசப்பாகவும் இருக்கும், ஆனால் ஆரஞ்சு கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், அதே சேம் டைமில் வந்து இனிப்பாகவும் இருக்கும். ஓகே, இது மாதிரி வகைப்படுத்தணும் சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ். எது கொடுத்துருந்தாலும் ஓகே, யூ மஸ்ட் ஒர்க் இன் யோர் ஒர்க் ஷீட். வித் திஸ் ஹெல்ப் ஆஃப் ஆக்டிவிட்டி யூ மஸ்ட் டூ யுவர் ஒர்க் புக் ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட் activity number 5. If you happen to see a child marriage in your locality, what will you do? உனக்கு ஒரு situation, they have given one situation, the situation is like that, child marriage in your locality. உங்கள் ஏரியாவில் child marriage நடந்துச்சுன்னா நீ என்ன பண்ணுவ? Describe it in 3 sentences using any of the clues given below. கீழே கொடுத்துருக்கிற க்ளூஸ் வச்சு நீங்கள் அதை டிஸ்கிரைப் பண்ணணும். local authority, enquire, studies, bridegroom, child helpline. இதுதான் அதனுடைய க்ளூஸ். இதை வச்சுக்கிட்டு எப்படி பேராகிராஃப் எழுதலாம்? How can we make it into 3 sentences? Let me see. Answers என்னென்ன கொடுக்கலாம்னா, I will make enquiry about the marriage. I will give information to the local authority like VAO about the marriage. VAO is nothing but village administrative officer, கிராம நிர்வாக அலுவலர்னு சொல்லலாம். Then I will call the child helpline 1098, 1098ன்ற நம்பருக்கு கால் பண்ணலாம். I speak with the bride and bridegroom's parents and tell them about the importance of women education. Then tell them the actual age for the girl's marriage is minimum 18 years. Okay, இந்த மாதிரி பாயிண்ட்ஸை வந்து நம்ம கேதர் பண்ணி அவங்க கொடுத்துருக்கிறதுக்கு எழுதலாம். Only 3 is enough. Next, last activity. Write a paragraph using the clues given along with the picture. ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க, க்ளூஸ் கொடுத்துருப்பாங்க. யூ கேன் யூஸ் த பிக்சர் அண்ட் க்ளூஸ் டு ஃப்ரேம் எ பேராகிராஃப். க்ளூஸ்: source of vitamins, immunity, health diet. These 3 are the clues. ஓகே, எப்படி பேராகிராஃப் மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், we want to write the title and make it into a paragraph. Title: vegetables. Our food we intake daily is the source of all essentials, namely vitamins, minerals, fibers, and phytochemicals. All food we have nowadays does not do well to our body. Since time being, vegetables are said to be the source of nutrients and immunity. One who takes right amount of fruits and vegetables is immune to diseases. Vegetables form a healthy diet which keeps our stomach full for a longer time. As a result, one does not gain weight even if he overeats vegetables every day. Vegetables that are healthy and easy to be added in daily food are tomatoes, garlic, broccoli, carrot, spinach, and so on. Okay, with the help of the clues, we frame sentences into a paragraph. Okay, vegetables உடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றது இந்த பேராகிராஃப் மூலிமா நம்ம வெளிப்படுத்தலாம். அதில் என்னென்ன விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர்ஸ், அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்கிறதுலாம் இருக்குதுன்னு சொல்கிறோம். இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிற உணவுகள்லாம் வந்து உடம்புக்கு ஏற்றதாக இல்லை. அதனால் வெஜிடபிள்ஸில் நமக்கு தேவையான ஊட்டச்சத்தும் நோய் எதிர்ப்பு சத்தும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஃப்ரம் திஸ் கைண்ட் of activity which helps you to do the workbook activity. Now take your workbook and turn to the page 8, worksheet number 4, workbook activity. Read the following passage and answer the questions given below. Where you can find a paragraph. ஒரு paragraph கொடுத்துருக்காங்க. First read the paragraph once or twice and then understand the meaning. Then read the questions one by one. Thus, first one, the synonym of the word tough is dash. அதுக்கு என்ன ஆன்சர்னு கண்டுபிடிக்கணும். டஃப்ன்ற வார்த்தையினுடைய சினானிம். தென் த ஆண்டனிம் ஆஃப் த வேர்ட் தின். தின்ன்ற வார்த்தை அந்த வேர்டுடைய ஆண்டனிம். யூ வாண்ட் டு ஃபைண்ட் த ஆண்டனிம் ஃபார் தின். ஓகே, there are 4 options are there. You can find a correct one from that.
Then third one, choose the meaning of the word screaming from the given options. 4 ஆப்ஷன்ல இருந்து ஸ்க்ரீமிங்ன்றதுக்கு எது கரெக்ட் ஒன்ன்றதை you want to find. Then fourth one, the moral of the story. You want to find moral. அதுக்கு நல்லா படித்து பார்த்தா தான் அது புரியும். You have 4 options. You can select which one is correct. I hope you may do this activity with the help of the activities we have seen already. Second, question number 5, Roman letter 2, classification. We have already seen. Here 2 definitions are there, deciduous trees and evergreen trees. They have provided us with the number of trees in the box. With the help of the box, we can classify into deciduous tree and evergreen trees. Okay, அதை classify பண்ணி deciduous tree na enna, evergreen tree na என்னன்றதை classify பண்ணணும். Then third one, find me if you can. Sixth question, I am a tree named after one of the greatest emperors. ஓகே, இந்த கொஷினை படித்து பார்த்தாலே புரிஞ்சிடும், ஈஸியாக அதை எழுதிடலாம். செவன்த் ஒன், ஐ ஆம் அன் இண்டியன் ட்ரீ வித் ஏரியல் ரூட்ஸ். இந்த கொஷினையும் நல்லா படித்து பார்த்துட்டு அந்த ரிடில்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ஆக்டிவிட்டி பேஸ் பண்ணி தான் இந்த சென்டென்சஸ் இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஐ ஹோப் யூ மே டூ இட் வித் த ஹெல்ப் ஆஃப் தட் ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட் ஒன், எய்த் கொஷின், ரைட் எனி 2 similarities and 2 differences between coconut tree and palmyra tree. Similarities and differences நம்ம already we have seen with lemon and orange. அதை வச்சு பார்த்த மாதிரி here you do with coconut tree and palmyra tree. Okay, 2 points வந்து அதுக்கு எழுதணும், similarities and differences. Ninth one, if you see a child begging for money in the bus stand, what will you do? What will you do in a child marriage activity already we have seen. With the help of activity you can do this one. Describe it in 3 sentences using any of the clues given below. Pity, offer, clothes, food, money, studies, enquire, child helpline are the clues they have given. Okay, for your guidance I have come out with answer for this activity. A, first answer, I feel pity on the child and offer some food and clothes to him or her. I will make enquiry about his or her parents. I will make a call to the child helpline. Okay, இந்த மாதிரி 3 சென்டென்சஸ் வந்து நம்ம அந்த க்ளூஸ் வச்சே ஃப்ரேம் பண்ணலாம். ஓகே, லாஸ்ட் கொஷின், ரைட் எ பேராகிராஃப் யூஸிங் த க்ளூஸ் given along with picture. Nutrition, source of vitamins, minerals, salad, health, juice, immunity. They have given one picture. ஒரு பேஸ்கெட்டில் ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்க. அந்த you want to mix a paragraph, அதை வச்சு நம்ம ஃப்ரேம் பண்ணணும். Okay, with the clues, with the help of clues you want to frame a paragraph. Okay, this is the last question. Each and every worksheet has 10 questions. We have seen all the activities which are related to the worksheet. This session is helpful to you to complete the worksheet. After complete your worksheet, get the correction from your teacher. Thank you. All the best.